ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு செம்பரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் பார்த்துக்கிடுங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து கடைசி வெள்ளின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து பக்ரீத் இருக்கிறதுனால இந்த வாரம் சந்தை வந்து நல்ல களைகட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கிடுங்க. அதை நம்பி நம்ம இன்றைக்கி வந்தோம். பட் அந்தளவுக்கு க்ரௌடெலாம் இல்லை பார்த்துக்கிட்டா, நார்மலாக தான் இருந்தது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து நாட்டாடு, அதாவது வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க. நாட்டாடு, பல்லாடு, கொடியாடு, அது போக இந்த தலைச்சேரி ஆடுகள்லாம் சொல்லுவாங்க. நாவல் சைட்லேருந்துலாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க பார்த்துக்கிடுங்க. அது போக இந்த வீடியோவில் வந்து நிறைய விலைகள்லாம் நம்மளால் சொல்ல முடியல. காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மொத்தமாக தான் வாங்கி போட்டிருக்கிறாங்க. ரேட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அனுசரித்து கொடுக்குறாங்க. இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய திறமையால் நீங்கள் வந்து பேரம் பேசி வாங்கிட்டு போங்க. வள்ளியூர் சந்தையில் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. வந்துட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் முன்ன பின்ன கம்மி பண்ணி பேசி உங்கள் திறமையால் வாங்கிடுங்க மக்களை. ஏன்னா வெளியில் சொல்லக்கூடிய ரேட்டு வந்து அவங்க சொல்கிறது ஒரு ரேட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் விற்கிறது ஒரு ரேட்டாக இருக்கும். நம்ம வந்து அதிகமான ரேட்டை சொல்லிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்துக்கிடுங்க. அதனால் வந்து பொருட்கள் எல்லாமே வள்ளியூர் சந்தையில் நல்ல தரமான பொருட்களாக இருக்கும். நீங்கள் பார்க்க வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், என்ன ஆடுகள்லாம் வந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். நல்ல தரமான ஆடுகளாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. ரேட்டு முன்ன பின்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அனுசரித்து வாங்கிக்கொள்ளுங்க மக்களே. இது எல்லாமே வியாபாரிகள் கொண்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாமே எல்லா ஆடும் வந்து மிக்சிங்காகவே இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இது பூரா வந்து சேலம் கருப்பில் இருந்து நாட்டாடு, கன்னியாடு, கொடியாடுலேருந்து எல்லா ஆடுமே நம்ம வள்ளியூர் சந்தைக்கு வரும். வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த குறையும் இருக்காது. எல்லாம் தரமான குட்டியாக தான் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கராச்சாடுடைய கிராஸ் பார்த்துக்கிடுங்க. இந்த நாவலில் வந்து அதிகமாக வைப்பாங்க. இந்த பல்லு ஆடுன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கிடுங்க. பல்லாடுன்னு சொல்லுவாங்க. அதிகமாக பால் கறக்கக்கூடிய ஆடுகள் பார்த்துக்கிடுங்க. இது எல்லாமே வந்து இவங்க வந்து மொத்தமாக வாங்கி கொண்டு போகிறாங்க. அதாவது மொத்தமாக அவங்களுடைய தேவைகளோட ஆடுகள் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு கயிறில் கட்டி மொத்தமாக வந்து லோட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க பார்த்துக்கிடுங்க. இது எல்லாமே வியாபாரிகள் தான். இதெல்லாம் விற்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரேட்டு வந்து முன்ன பின்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது முன்ன பின்ன அனுசரித்து வந்து ரேட்டு கொடுப்பாங்க. வேகக்கூடியவங்க வந்து வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா பேரம் பேசி வாங்கிக்கலாம் பார்த்துக்கிடுங்க. அதாவது வெள்ளிக்கிழமை, அதாவது வேலைக்கிழமை நைட்டே ஆட்டெலாம் கொண்டு வந்து உள்ளே கட்டிடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 90% வந்து வேலைக்கிழமை நைட்டே வந்து வள்ளியூர் சந்தை உள்ள ஆடுகள்லாம் வந்துடும். வெள்ளிக்கிழமை காலையில் வந்து வியாபாரங்கள் ஸ்டார்ட் ஆகும் பார்த்துக்கிடுங்க. வந்து உங்கள் திறமையால் வந்து பேரம் பேசி நல்ல குட்டிகளை வாங்கிடுங்க மக்களே. இந்த குட்டியெல்லாம் பாருங்கள், நல்ல அருமையான குட்டிங்க. இந்த சேலம் கருப்புன்னு சொல்லுவாங்க. வள்ளியூருக்கு வந்து அதிகமாக வரக்கூடிய ஆளுகள் 2 ஆடு தான் வந்து அதிகமாக வரும் பார்த்துக்கிட்டுங்க. ஒன்று இந்த சேலம் கருப்புன்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு வகை ஆளுகிட்ட வந்து ஆடுகள் வந்து அதிகமாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கராச்சாடுடைய கிராஸ், அதாவது இந்த பல்லாடு ஆடுகளுடைய வரத்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி இந்த கொடியாடுகள் வரத்தும் இருக்கும், அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. அதாவது இந்த பல்லாடு, இந்த கராச்சாடு, அது போக ஜமுனாபாரின்னு சொல்லுவாங்க, அந்த இனத்தை சேர்ந்தது. இந்த சேலம் கருப்பு, இது எல்லாமே வந்து அதிகமாக வரும் பார்த்துக்கிடுங்க. இது எல்லாமே இந்த பல்லாடுன்னு சொல்லுவாங்க, இந்த கராச்சாடு கூட சேர்ந்ததை பார்த்துக்கிடுங்க. இது நல்லா ஹைட்டாகவும் நல்ல நீளமாகவும் வளரும் பார்த்துக்கிடுங்க. இது எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. ரேட்டுக்கு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. மொத்தமாக வாங்கிட்டாங்க, கொண்டு போகிறதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே பூரா வந்து இந்த நாகர்கோவில் சைடில் உள்ள ஆடு பார்த்துக்கிடுங்க. நாகர்கோவிலில் வந்து இந்த ஆடுகள்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆடுகள் பார்த்துக்கிடுங்க. நல்ல கறி பிடிக்கக்கூடிய ஆடுகள். இது எல்லாமே வந்து சேல்ஸுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அண்ணங்குளது தான். மொத்தமாக அந்த சேலங்கருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குண்டான குட்டிகள் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க பார்த்துக்கிடுங்க. எல்லாம் மொத்தமாக கட்டி வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒரு 7 மணி இருக்கும். அந்த டயத்தில் வந்து எடுத்த வீடியோ தான் பார்த்துக்கிட்டு. இந்த கிடாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 34 ரூபா வரையும் சொல்கிறாங்க. கடைசியாக ரேட்டு என்ன ரேட்டுன்னு அனுசரித்து கொடுத்தாங்கங்கிறது தெரியல. எடை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படியும் பார்த்தாலும் 80 கிலோ உயிர் எடை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 80 கிலோ கன்ஃபார்மாக இருக்கும்னு நாங்கள் பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் நல்ல குட்டிகள். வந்த கிடாக்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி வள்ளியூர் சந்தையில் எல்லாமே வந்து 80 கிலோ 70 கிலோ லைவ் வெயிட் இருக்கக்கூடிய கிடாக்கள் தான் அதிகமாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து வந்த கிடாக்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தரமான கிடாக்கள் பார்த்துக்கிட்டுங்க. இந்த கிடா பேர் என்னன்னு தெரில, இந்த போயர்னு சொல்லுவாங்க, அந்த கிடான்னு நினைக்கிறேன். நல்ல கிடாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா 2 குட்டி கொண்டு வந்திருந்தாங்க. 2மே நல்ல தரமாக இருந்துச்சு. ரேட்டு வந்து நம்ம அவர்கிட்ட கேட்கல பார்த்துக்கிடுங்க. என்ன கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க, கொடுக்குறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ரேட்டு நம்ம அவர்கிட்ட கேட்கல. இந்த குட்டியெல்லாம் பாருங்கள், அருமையான குட்டியெல்லாம் இருக்குது. ரேட்டு கேட்கும்போது 28 ரூபா வரை ஃபைனலாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எடையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 30 to 35 கிலோ வரை எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்க. குட்டி வந்து இவங்க அண்ணன் வாங்கி வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு. வள்ளியூர் ஆட்டு சந்தையோட ஓவர் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு, இந்த ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரேட்டு வந்து பர்டிகுலராக சில ஆட்கள் வாங்கும்போது அவங்கள்ட்ட நம்ம ரேட்டை கேட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம் பார்த்துக்கிட்டு. இது எல்லாமே வந்து வியாபாரிகள் வாங்கி போட்டிருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு நண்பர் வந்து கேட்குறாரு, இதில் உள்ள குட்டிகளில் ஒன்று கேட்குறாரு பார்த்துக்கிடுங்க. ஒரு கருப்பு குட்டி வேணும்னு சொன்னார். அதை போய் நம்ம இவரும் ஒரு வியாபாரி தான், விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை தான் பண்ணுறாப்புல பார்த்துக்கிடுங்க. இந்த கருப்பு குட்டி என்ன ரேட்டுங்கிறத கேட்குறாப்புல. 8 ரூபா வரைக்கும் சொன்னாங்க, எவ்வளோ கொடுத்தாருங்கிறது தெரில. இது எல்லாமே வந்து 5 மாதத்து குட்டி, 5 to 6 மாதத்து குட்டின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குட்டியோடைய விலை பார்த்தீங்கன்னா 7
வந்து நிறைய புரோக்கரும் நிற்பாங்க பார்த்துக்கிட்டுங்க வள்ளியூர் சந்தையில் பார்த்துக்கிட்டுங்க. அவங்க வந்து ஆடுகளை வந்து மீடியேட்டர், அதாவது ஆடுகள் வேணும்னு சொன்னால் அவங்க வந்து பேரம் பேசி வாங்கி கொடுப்பாங்க. ஒரு ஆடுக்கு வந்து 100 ரூபா மேனிக்கு கமிஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தலைச்சேரி ஆடுன்னு சொல்லுவாங்க. தலைச்சேரி இந்த மாதிரி இந்த பல்லாடுன்னு சொல்லுவாங்க. இந்த நாகர்கோவில் சைடில் இந்த குட்டிகள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாம் வியாபாரிகள் மொத்தமாக வாங்கி போட்டிருக்காங்க. தேவைன்னா இவங்கள்ட்ட நம்ம வாங்கிக்கலாம். இவங்களாம் மொத்தமாக வாங்கி போட்டு அதிலேருந்து சேல் பண்ணக்கூடியவங்க பார்த்துக்கிடுங்க. ரேட்டு என்னன்னு கேட்குறாரு. ₹11 சொல்லியிருந்தார். எவ்வளோ கொடுத்தாருங்கிறது தெரில பார்த்துக்கிடுங்க. இந்த வாரம் வந்த குட்டிகள்லாம் இது ரொம்ப பிரம்மாண்டமான குட்டி பார்த்துக்கிடுங்க. வள்ளியூர் சந்தை வந்ததில் ரொம்ப அசாத்தியமாக இருந்தது. இடம் எப்படி பார்த்தாலும் ஒரு உயிர் இடம் வந்து 80 கிலோ வரை இருக்குன்னு சொன்னாங்க. ரேட்டை வந்து கேட்கல. ஆனால் வாங்கி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விற்கிறதுக்கு இல்லை, வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். குட்டியை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். என்ன வகை ஆடுன்னு தெரில. இந்த சேலங்கருப்பு இந்த குட்டை ஆடுன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு உண்டானது பார்த்துக்கிடுங்க. எப்படி பார்த்தாலும் உயிர் இடம் ஒரு 65 கிலோ உள்ளுன்னு சொன்னாங்க. ரேட்டு வந்து கேட்கல, எல்லாம் வாங்கி போட்டிருக்கிறாங்க பார்த்துக்கிடுங்க. வாங்கிட்டாங்க. எப்படியும் ஒரு ₹28 அந்த ரேஞ்சில் வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ₹28 ஃபைனலாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன ரேட்டில் கொடுப்பாங்கங்கிறது தெரியல. இது என்ன ஆடுன்னு எனக்கு போயர் ஆடுங்கிற மாதிரி சொன்னாங்க. போயர் ஆடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 கலர் தான் வரும். இது ஒரு 3 கலராக ஒயிட்லாம் வந்து சேருது. அது ஒரிஜினலாக பியூர் ஒரிஜினல் தானா என்னங்கிறது தெரியல பார்த்துக்கிடுங்க. இந்த குட்டியும் நல்ல தரமான குட்டிகள் தான் பார்த்துக்கிடுங்க. எல்லாமே இந்த வாரம் வந்த வெள்ளாடு நாட்டாடு கடைகளில் வந்தது எல்லாமே நல்ல தரமானதாகவும் நல்ல கம்பீர குட்டிகளாக தான் இருந்தது பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உயிரிடையே வந்து ஒரு 65 to 70 கிலோ இருக்குன்னாங்க. இதுவும் இந்த வாரம் வந்ததில் இதுவும் நம்மள தரமான குட்டி பார்த்துக்கிட்டேன். 85 கிலோ லைவ் வெயிட் இருக்குன்னாங்க. ரேட்டு கேட்கல. ரேட்டு வந்து அவங்க வாங்கி போட்டிருக்காங்க பார்த்துக்கிடுங்க. விலைக்கு கொடுக்குறதில்ல, அவங்க வாங்கி போட்டிருக்காங்க. எப்படியும் லைவ் வெயிட் வந்து ஒரு 85 கிலோ இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 35 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருப்பாங்க. 30 to 35 இந்த ரேஞ்சில் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அண்ணன் எல்லாம் கொண்டு போகிறாங்க. இந்த குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டே 4 மாதத்து குட்டி. ஜோடி வந்து கேட்டிங்கன்னா ₹12 சொல்கிறாப்புல. 12 13 கிட்ட சொல்கிறாங்க பார்த்துக்கிட்டு. ஆனால் குட்டிகள் எல்லாமே நல்ல தரமானதாக இருக்குது. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வாங்கக்கூடியவங்க தான் முன்ன பின்ன பேசி கொஞ்சம் அனுசரித்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா. அதுபோக எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டிருந்தீங்க சந்தைக்கு. அதாவது காலையில் ஒரு நீங்கள் 5 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா ஒரு 8 மணிக்குள்ளே நல்ல தரமான குட்டிகள்லாம் வந்து வாங்கிட்டு நீங்கள் போயிடலாம் பார்த்துக்கிட்டுங்க. எல்லாமே வந்து வியாபாரிகள் தான் வாங்கி போட்டிருக்கிறாங்க. குட்டிகள்லாம் பாருங்கள் எல்லாமே இந்த நாகூர் சைடில் உள்ள குட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பல்லாடுன்னு சொல்லுவாங்கள்ல, பால் நல்லா அதிகமாக கறக்கும் பார்த்துக்கிட்டு அந்த குட்டிகள்லாம். சந்தைக்கு பார்த்துக்கிட்டு இந்த கோவில்பட்டிலேருந்து ஆள் வர கோவில்பட்டி, நாகர்கோவில், மார்த்தாண்டம், அது போக தூத்துக்குடி, எட்டயபுரம் அந்த சைக்கிள்லேருந்து சர்க்கிள்லாம் வந்து நிறைய வியாபாரிகள் வந்து ஆடுகள்லாம் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அதுபோக லோக்கலில் உள்ள நிறைய விவசாயிகள் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டுங்க. நிறைய அதாவது கூட்டம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை, நார்மலாக தான் இருந்தது. ஆனால் இந்த வாரம் வந்து வெள்ளாடுடைய வரத்து வந்து அதிகமாக இருந்தது. செம்பரிகளுடைய வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா நாளைக்கு பக்ரீத்துங்கிறதுனால நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து நல்ல கூட்டங்கள் அதிகமாக இருக்குன்னு நினச்சி வந்தோம். ஆனால் வந்து சேல்ஸ் அந்தளவுக்கு இல்லை பார்த்துக்கிட்டு இந்த வாரம் கம்ப்ளீட்டாக வந்திருக்குது. வெள்ளாடுகளுடைய வரத்து தான் வந்து அதிகமாக இருந்தது. செம்பரி குட்டிகள் அந்தளவுக்கு வரல பார்த்துக்கிடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன வாரம் மலையில் கூட வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த டயத்தில் கூட செம்பரி ஆடுகளுடைய விற்பனை, இந்த பக்ரீத் கிடாய்களுடைய விற்பனை வந்து அதிகமாக இருந்தது. இந்த வாரம் அதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பார்த்துக்கிடுங்க. இது எல்லாமே இந்த பல்லாடு வகையை சேர்ந்தது. இந்த நாகூரிலேருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே. இந்த சைடு நிற்கிறது எல்லாமே இந்த பல்லாடுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கராச்சாடு, ஜமுனாபாரி அது கூட சேர்ந்தது தான் பார்த்துக்கிடுங்க. இந்த 1-2 போயர் நிற்கிது. ரேட்டு வந்து அதுக்கு உண்டான ரேட்டை வந்து நான் கேட்கல பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது கண்டிப்பாக அந்த போயருடைய விலை வந்து என்னங்கிறத, சந்தையில் என்ன விலை போய்கிட்டு இருக்கிறத கேட்டு நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது கோழி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க பிரதான்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி கண்டினியூவாக நம்ம கோழி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அது சில பல இஷ்யூஸ் வந்து இந்த யூடியூப் மூலமாக நமக்கு வர்றதுனால அதனால் நம்ம கோழி வீடியோ வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோம் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி கோழி வீடியோ அப்லோட் பண்ணுறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா போன வாரம் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அது யூடியூப்பில் சில இஷ்யூஸ்னால அவங்களே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பார்த்துக்கிடுங்க. அதனால் வந்து கண்டினியூவாக அந்த வாரத்துலேருந்து ஆடு வீடியோ, அதாவது வெள்ளிக்கிழமை சந்தையில் வந்து ஆடு மற்றும் மாடு வீடியோக்களை வந்து கண்டினியூவாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம். உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கண்டினியூவாக நமக்கு கொடுங்க. மற்றபடி புதுசாக வந்து நம்ம சேனலை வந்து பார்க்கக்கூடியவங்க வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து சேனலை ஏதாவது வீடியோ எல்லாம் பாருங்கள். பழைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூவாக கொடுக்குற அந்த சப்போர்ட்டில் தான் நம்ம சேனலை வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அடுத்த வாரம் சந்தை வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி, பாய்.